வணக்கம் நண்பர்களே! நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும் அந்த வரிசையில திருவிக்காவ பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதிய நண்பர்களா இருந்தீங்கன்னா, நம்ம சேனல லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, Telegramல ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து பிடிஎஃப்மே அதில இருக்கு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில இருக்கு. புதிய நண்பர்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, Telegramல ஜாயின் பண்ணிக்கங்க நண்பர்களே. இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, திருவிக்காவ பத்தி பார்க்க போறோம் நண்பர்களே. ஓகேங்களா? திருவிக்கா. திருவிக்கா பத்தி சொல்லணும்னா மேடை பேச்சுக்கு முன்னோடி. அதாவது மேடை பேச்சுக்கு முன்னோடி, மேடை பேச்சுக்கு முன்னோடின்னு யார சொல்றோம் அப்டின்னா, திருவிகாவ சொல்றோம். மேடை பேச்சுக்கு முன்னோடி, மேடை பேச்சுக்கு எடுத்துக்காட்டுன்னு இன்னொருத்தரையும் நம்ம சொல்றோம். யார சொல்றோம்னா, வரதராஜலு. தமிழ்நாடு அப்டின்ற பத்திரிக்கை கொண்டு வந்த வரதராஜலுவ சொல்றாங்க. மேடை பேச்சுக்கு முன்னோடின்னு சொல்லி திருவிக்காவையும் சொல்றாங்க. திருவிக்கா என்றால் திருவாரூர் விருதாச்சல மகனார் கல்யாண சுந்தரனார். அதான் திருவிக்கான்ற பொருள். திருவிக்காவோட ஃபுல் ஃபார்ம் என்னது? தமிழ் தென்றல். திருவாரூர் விருதாச்சல மகனார் கல்யாண சுந்தரனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டின் திரிகடுகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திரிகடுகம்னு என்னது? சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூணும் சேர்ந்தது தான் திரிகடுகம். குன்றின் மேலிட்ட விளக்கு தான் திரிகடுகம் அப்படின்றாங்க. 14 கீழ்கணக்கு நூலில் ஒன்று தான் திரிகடுகம். திரிகடுகத்தை எழுதியவர் யாருன்னா நல்லாதனார். அதே மாதிரி தமிழ்நாட்டின் திரிகடுகம் அப்படின்றாங்க. யார் யார? திருவிக்கா, வரதராஜலு, சார்ஜ் ஜோசப். அதாவது ரோசாப்பு துறைன்னு சொல்கிறோம்ல, சார்ஜ் ஜோசப். இவங்க 3 பேர் தான் தமிழ்நாட்டின் திரிகடுகங்கள் என்று கூறியவர் யாருன்னா வா ராமசாமி ஐயங்கார். அவர் தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? தமிழ்நாட்டின் திரிகடுகங்கள் என்று யாரை குறிப்பிட்டிருக்காரு? திருவிக்கா, வரதராஜலு, ரோசாப்பு துறை என்று அழைக்கப்பட்டார் ஜார்ஜ் ஜோசப். இவங்க 3 பேர் தான் என்ன சொல்லியிருக்காரு? தமிழ்நாட்டின் திரிகடுகங்கள் என்று அழைக்கிறாரு. திருவிக்கா திருவாரூர் விருதாச்சல மகனார் கல்யாண சுந்தரனார். எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா ஆகஸ்ட் 26, 1883, செப்டம்பர் 17லேருந்து 1953. இவர் பிறந்த ஆண்டு, இவர் இறந்த ஆண்டு. ஆகஸ்ட் மாதம் பிறக்கிறாரு, செப்டம்பர் மாதம் இறக்குறாரு. ஓகேங்களா? ஆகஸ்ட், செப்டம்பர் அடுத்தடுத்த வருஷம். ஓகேங்களா? 1883 டு 1953. இவர் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஊர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் துல்லம் தண்டலம் என்ற இடத்துல பிறக்கிறாரு. பெற்றோர் வந்து விருதாச்சலனார் சின்னம்மையார். விருதாச்சலனார் சின்னம்மையார் அவங்க அப்பா அம்மா பேர். அவங்களோட மனைவி பேர் வந்து கமலாம்பிகை. அவங்க மனைவி வந்து கல்யாணம் மனம் முடித்த 6 ஆண்டுகளில் வந்து இறந்துருவாங்க. அதை அவர் நண்பர் சொல்லுவாப்பில் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி. அதுக்கு என்ன சொல்லுவார்னா, நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்றால் திருவிக்கா. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று குறிப்பிட்டவர் திருவிக்கா. அவரோட மனைவி பேர் வந்து கமலாம்பிகை. தன் தந்தையிடம் தொடக்க கல்வி பயின்றார். திருவிக்கா யார்கிட்ட தொடக்க கல்வி படிச்சிருக்காரு அப்படின்னா, அவங்க அப்பாட்ட தொடக்க கல்வி படிச்சிருக்காரு. கதிரை வேளாளர் என்பவரிடம் தமிழ் படித்தார். கதிரை வேளாளர்கிட்ட தான் தமிழ் படிச்சிருக்காரு. பிறகு மயிலை தனியாச்சலம் என்பவரிடம் தமிழோடு சைவ நூல்களையும் கற்றார். அப்படின்னா இவருக்கு வந்து வாத்தியார் பார்த்தீங்கன்னா 3 வாத்தியார் இருக்கார். தொடக்க கல்வி அவங்க அப்பா, அதுக்கப்புறம் தமிழ் படித்தது கதிரை வேளாளர்கிட்ட, அதுக்கப்புறம் தமிழோடு சைவ நூலையும் படித்தது மயிலை தனியாச்சலம் அப்படின்றவர்கிட்ட படிச்சிருக்காரு. சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். தலைமை தமிழ் ஆசிரியராக எங்கே வேலை பார்த்துருக்காரு? சென்னை ராயப்பேட்டையில் வெஸ்லி கல்லூரியில் வேலை பார்த்துருக்காரு. இவர் வந்து தேசபக்தன் என்னும் இதழின் ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. தேசபக்தன் என்னும் இதழின் ஆசிரியர், நவசக்தி என்னும் பத்திரிகையை தொடங்கியவர். இந்த தேசபக்தன்ற பத்திரிக்கை நீதி கட்சி ஜஸ்டிஸ் அப்படின்ற பத்திரிகைக்கு அகைன்ஸ்டாக தொடங்கப்பட்ட பத்திரிகை தான் இந்த தேசபக்தன் பத்திரிகை. 1917 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நவசக்தி என்னும் பத்திரிகையும் தொடங்கியிருப்பாப்புல. திருக்குறளின் அறத்துப்பாலுக்கு உரை எழுதியவர் திருவிக்கா. திருக்குறளில் இருக்கிற அறத்துப்பாலுக்கு உரை எழுதியிருக்காப்புல. மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் திருவிக்கா. மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் திருவிக்கா. இவர் அண்ணாவின் முன்னோடியாக திகழ்ந்தவர் திருவிக்கா. மேடை பேச்சில் வந்து அண்ணாவுக்கு முன்னோடியாக திறந்திருப்பாப்புல. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என கூறியவர் திருவிக்கா. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று கூறியவர் திருவிக்கா. பேச்சால் தமிழ் வளர்த்த பெருமகனார் திருவிக்கா. பேச்சாலே தமிழ் வளர்த்தவர் யார் அப்படின்னா திருவிக்கா தான். உரைநடை எழுதுவது எனது தொழில் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திருவிக்கா. நமக்கு கவிதை நாட்டு குலைத்தல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார். எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்பர் சொன்னவர் யாருன்னா திருவள்ளுவர். நமக்கு தொழில் கவிதை நாட்டு குலைத்தல் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு சொன்னோம்னா பாரதியார். உரைநடை எழுதுவன தொழில் சொன்னவர் யாரும் திருவிக்கா. மொழி இறந்துபடின் நாடு இறந்துபடும் அன்றோ என கூறியவர் திருவிக்கா. மொழி இறந்துபடின் நாடும் இறந்துபடும் அன்றோ என கூறியவர் யார் அப்படின்னா திருவிக்கா கூறியிருக்காரு. அடுத்து இவரோட சிறப்பு பேர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் தென்றல், தமிழ் சோலை, தமிழ் முனிவர் அப்படின்னு சொல்லி இவர் தமிழ் முனிவர்னு சொல்கிறாங்க, தமிழ் தென்றல்னு சொல்கிறாங்க, தமிழ் சோலைன்றார். தமிழை தென்றலாக தவள விட்டவர். அதனால தமிழ் தென்றல் திருவிக்கா. தமிழ் சோலை அப்படின்றார். தமிழ் சோலை என்ற நூலும் எழுதியிருக்கார் இவர். தமிழ் முனிவர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா திருவிக்கா. திருவிக்காவின் தமிழ் நடையை மலை என கூறியவர் யாருன்னா தோப்போ மீனாட்சி சுந்தரனார். திருவிக்காவோட தமிழ் நடை என்ன சொல்லியிருக்காரு? தோப்போ மீனாட்சி சுந்தரனார். தமிழ் நடை மலை அப்படின்ட்டு இருக்காரு. இவர் மூவா உதவியுடன் எழுதி முடித்த நூல் படுக்கை பிதற்றல். சாகும் நிலையில் வந்து பார்த்தோம்னா படுக்கை பிதற்றல் அப்படின்ற நூலில் எழுதியிருக்காப்புல. இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் சென்னையில் 1918 தோற்றுவித்தவர் திருவிக்கா. இந்தியாவிலேயே முதல் தொழிற்சங்கத்தை சென்னையில் தோற்றுவித்தவர் யார்? திருவிக்கா. எனது இலங்கை செலவு பயண நூல் எழுதியிருக்காப்புல.
செலவு என்பதற்கு பயணம் என்பதற்கு செலவு என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காப்புல. காந்தியடிகளின் மேடை பேச்சு தமிழில் மொழிபெயர்த்தவர் திருவிக்கா. காந்தியடிகளின் மேடை பேச்சை தமிழில் மொழிபெயர்த்தவர் திருவிக்கா. இலக்கிய வாரிசுகள், இவரோட இலக்கிய வாரிசுகள் கல்கி மூவா. இவரோட இலக்கிய வாரிசுகள் யார் யார்? கல்கி மூவா. இவரோட இலக்கிய வாரிசுகள் கல்கி மூவா. நிறுத்தற்குறியில் அதிகமாக பயன்படுத்தியவர் திருவிக்கா. நிறுத்தற்குறியில் அதிகமாக பயன்படுத்தியவர் திருவிக்கா. ஓகேங்களா. முதல் தொழிற்சங்க நிறுவியிருக்காப்புல. எனது இலங்கை செலவுன்ற பயண நூல் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. நிறுத்தற்குறி அதிகமாக இவரோட கூற்றுகளை பொறுத்த வரைக்கும் தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்று. தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்று. தமிழ் இறந்தபடியின் தமிழ் மண் மட்டும் இருந்தென்ன. தமிழ் இறந்தபடியின் தமிழ் மண் மட்டும் இருந்தென்ன. நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன். அவர் மனைவி இறப்புக்கு பின்னாடி சொல்லியிருக்காரு. நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன். தமிழ் உலகின் இழிந்த நிலையை ஓருங்கள் என்று கூறியவர் தெரிவிக்கா. உலகின் இழிந்த நிலையை ஓருங்கள் என்று கூறியவர் தெரிவிக்கா. தமிழ் தாயை புது போர்வையில் ஒப்பனை செய்து அரியாசனம் அமர்ந்த சூழ் கொண்டு எழுங்கள் என அறைகோல் எடுத்தவர் தெரிவிக்கா. தமிழ் தாயை புது போர்வையில் ஒப்பனை செய்து அரியாசனம் அமர்ந்த சூழ் கொண்டு எழுங்கள் என கூறியவர் தெரிவிக்கா. ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வியாகாது என கூறியவர் தெரிவிக்கா. நாம் தமிழ் மக்கள், நாம் தாய்மொழி வாயிலாகவே கல்வி பெறுதல் சிறப்பு, அதுவே இயற்கை முறை. நாம் தமிழ் மக்கள் நம்ம தாய்மொழி வழியாக தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னவர் தெரிவிக்கா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அடுத்த கூற்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கலைகள் யாவும் தாய்மொழி வழி மாணாக்கருக்கு அறிவுறுத்த பெருங்காலமே தமிழ்தாய் மீண்டும் அரியாசனம் ஏறும் காலமாகும். கலைகள் யாவும் தாய்மொழி வழியே மாணாக்கருக்கு அறிவுறுத்த பெருங்காலமே தமிழ்தாய் மீண்டும் அரியாசனத்தில் போய் உட்கார்ற டைம் ஆகும்ன்றிருக்காரு. முதலில் தாய்மொழி வாயிலாகவே கல்வி பயிலுதல் வேண்டும் என்று கூறியவர் தெரிவிக்கா. தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியே கொண்டே பிறப்பது அப்படின்றார். தாய்நாடு என்பது தாய்மொழி கொண்டே பிறப்பது. தமிழ் மொழியில் அறிவு கலைகள் இல்லை என்னும் பழம்பாட்டை நிறுத்தி அக்கலைகளை தமிழில் மொழிபெயர்த்து எழுதி தாய்மொழிக்கு ஆக்கந்தேடுவோம் என்னும் புதுப்பாட்டை பாடுமாறு சகோதரர்களை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தெரிவிக்கா. இவர் சங்க இலக்கியத்தை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இயற்கை ஓவியம்ன்றது 10 பாட்டு ஓவியம். ஓகேங்களா. இயற்கை ஓவியம் 10. இன்பக்கலை, இன்பம்னா களினா மகிழ்ச்சின்னு சொல்கிறோம்னா இன்பக்கலைனா கலித்தொகை. வாழ்வில்லம் திருக்குறள், இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை. இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை. இயற்கை தவம் சிந்தாமணி முதல் விருத்த காப்பியம். இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை அன்பு பெரிய தமிழின் 2வது பெரிய காப்பியம். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். தமிழின் 2ஆம் காப்பியம் வந்து மணிமேகலை சொல்லலாம். தமிழின் 2வது பெரிய காப்பியம்னா பெரிய புராணம். இயற்கை அன்பு பெரிய இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை இறையருள் வந்து தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழிகள். இயற்கை இறையருள் என்ன சொல்கிறார்? தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழிகள். இவரோட உரைநடை நூல்களை பொறுத்த வரைக்கும் முருகன் அல்லது அழகு, சைவத்திரவு, உள்ளொளி, சைவத்தின் சமரசம், தமிழ்நாடும் நம்மாழ்வாரம், என் கடன் பணி செய்து கிடப்பதே. அதில் வந்து சைவத்தில் வந்து சைவ திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகரில் வந்து திருநாவுக்கரசர் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொல்லுவார். இவர் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு. தமிழ்நாடு நம்மாழ்வாரம், சைவத்திர சமரசம், உள்ளொளி, சைவத்திரவு, முருகன் அல்லது அழகு, இதெல்லாம் உரைநடை நூல்கள். ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம், நாயன்மார்கள் வரலாறு. ராமலிங்க சாமிகள் திருவுள்ளம், நாயன்மார்கள் வரலாறு, இதெல்லாம் யார் எழுதின நூல்? தமிழ் நூல்களில் பௌத்தம். இதெல்லாம் வந்து ஒரு உரைநடை நூல்கள் எழுதியிருக்காப்புல. இந்தியாவும் விடுதலையும், தமிழ்ச்சோலை, காதலா முடிவா சீர்திருத்தமா, கடவுட்காட்சியும் தாயுமானவரும், இதெல்லாம் அவரோட முக்கியமான உரைநடை நூல்கள். இவரோட சிறப்பு பெயர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் பெரியார், தமிழ் வாழ்வினர், தொழிலாளர் தந்தை, பேனா மன்னருக்கு மன்னன். ஆக்சுவலி பேனா மன்னர் யாருன்னா சொக்கலிங்கம், டிஎஸ் சொக்கலிங்கம் தான் பேனா மன்னர். இவர் பேனா மன்னருக்கு மன்னர். பேனா வந்து பார்த்தோன்னா அப்புச்சாமி. பேனா மன்னர் வந்து பார்த்தோன்னா டிஎஸ் சொக்கலிங்கம். பேனா மன்னருக்கு மன்னர் வந்து பார்த்தோன்னா திருவிக்கா. தமிழ் மேடை பேச்சின் தந்தை, தமிழ் புதிய உரைநடையின் தந்தை. ஆக்சுவலி உரைநடையின் தந்தை ஆறுமுகன் ஆகல. ஓகேங்களா. தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீரமாமுனிவர். இது தமிழ் புதிய உரைநடையின் தந்தை வந்து பார்த்தோன்னா திருவிக்கா. இந்த மூணுமே கொஞ்சம் கவனித்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா முருகன் அருள்வேட்டல். வேட்டல் வந்தாலே திருவிக்கா தான். முருகன் அருள்வேட்டல், திருமால் அருள்வேட்டல், கிறிஸ்துவின் அருள்வேட்டல், அருகன் அருள்வேட்டல், உரிமை அருள்வேட்டல், பொதுமை வேட்டல், பொருளும் அருளும் அல்லது மார்க்கீசியமும் காந்தியமும், இதெல்லாம் யார் எழுதுனது? இவரோட செய்யுள் நூல்கள். முருகன் அருள்வேட்டல், திருமால் அருள்வேட்டல், கிறிஸ்துவின் அருள்வேட்டல், அருகன் அருள்வேட்டல், உரிமை வேட்டல், பொதுமை வேட்டல், பொருளும் அருளும் அல்லது மார்க்கீசியமும் காந்தியமும் இவருடைய எழுதிய செய்யுள் நூல்கள். ஓகேங்களா. தமிழ் முழக்கத்தால் சிதறி கிடந்த தொழிலாளர்களை ஒன்றிணைத்து தொழிலாளர் இயக்கம் கண்டவர் தெரிவிக்கா. தமிழ் முழக்கத்தால் சிதறி கிடந்த தொழிலாளர்களை ஒன்றிணைத்து தொழிலாளர் இயக்கம் கண்டவர் தெரிவிக்கா. பிற நூல்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணைநலம், இமயமலை அல்லது தியானம், இளமை விருந்து, தமிழ் தென்றல், உரிமை வேட்கை, தமிழ் சோலை,
மனித வாழ்க்கையும் காந்தியடிகள் முக்கியமான நூல். பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணைநலம், இமயமலை அல்லது தியானம், இளைமை விருந்து, தமிழ் தென்றல், உரிமை வேட்கை, இயற்கை கல்வியை கற்க திருவிக்கா வலியுறுத்தினார். இயற்கை கல்வியை சொல்லியிருக்காரு, தமிழ் மொழியை கற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. 71 வயசில் செப்டம்பர் 17 1953 இறந்துறாரு. திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிறத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று. அது மண்பதைக்கு பொது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திருவிக்கா. பேசுவது போல எழுதுவது, எழுதுவது போல பேசுவது என்பதில் திருவிக்கா வெற்றி கண்டவர். கேட்டார் பிணைக்கும் தகையவாய், கேளாரும் விரும்பும் வண்ணம் பேசுவது வல்லவர் திருவிக்கா. மேடை தமிழின் முன்னோடியாக திகழ்ந்தவர் திருவிக்கா. இவரின் தமிழ் நடையை போற்றி தமிழ் தென்றலென சிறப்பிக்கப்படுகிறார் திருவிக்கா. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உலகத்திற்கு ஒரு பொது நாகரிகத்தை வழங்கிய மாண்பு வாய்ந்த ஒரு பெரும் நாட்டையா மறப்பது, அதனையா மறைப்பது என்று கூறியவர் திருவிக்கா. உலகத்திற்கு ஒரு பொது நாகரிகத்தை வழங்கிய மாண்பு வாய்ந்த ஒரு பெரும் நாட்டையா மறப்பது, அதனையா மறைப்பது என்று கூறியவர் திருவிக்கா. தாய்க்குலை பிரிவதா தமிழர் வீரம், வீரத்திற்கு உரிய தங்கள் இளமுகம் நோக்கி கேட்கின்றேன். தாய்க்குலை புரிவதா தமிழர் வீரம் என்று வீரத்திற்குரிய தங்கள் இளமுகம் நோக்கி கேட்கின்றேன் என்று கூறியவர் தெரிவிக்கா. இளைஞர்களே, உங்களை தமிழ் தாய் நேற்று பிறந்தவள் அல்லல், இன்று பிறந்தவள் அல்லல், அவள் மிக தொன்மையுடையவள், கலைகளை உடையவள், அவளையா கொள்வது, தாய்க்குலை பிரிவதா வீரம் என்று கூறியவர் தெரிவிக்கா. நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டாம் என்று கூறியவர் தெரிவிக்கா. நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டாம் என்று கூறியவர் தெரிவிக்கா. இளைஞர்களே, தமிழ் இளைஞர்களே, பேரற்குரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள். தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறியவர் தெரிவிக்கா. தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறியவர் தெரிவிக்கா. இயற்கை கல்வியை கற்க தெரிவிக்கா வலியுறுத்தியிருக்கிறாரு. இளமை விருந்து என்னும் நூலில் தமிழை கட்டுக்குள் அடங்காமல் செழுமையுற செய்யும் இளைஞர்களை அழைத்தவர். இளைஞர்களுக்கு விவேகானந்தர் மாதிரி அழைப்பு விட்டுருக்காரு அப்பயே. ஓகேங்களா? இளைஞர்களை அழைப்பு விட்டவர் யாரு? தெரிவிக்கா. கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் இருக்குது நண்பர்களே. முக்கியமான தகவல்கள். இதுக்கான பிடிஎஃப் டெலகிராமில் கொடுத்துருக்கேன். முக்கியமான நண்பர்கள் அனைத்து நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே. அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.